அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். எல்லாருமே எப்படி இருக்கீங்க? இந்த விலாகில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் கேட்டுட்ருக்க கிச்சன் டூர் தான் ஷேர் பண்ணியிருக்கேன். அப்புறம் எடுக்கலாம் அப்படியே சொல்லியே டைம் அப்படியே மக்ரிப் ஆகிடுச்சு. ஒரு 6:30க்கு மேலே தான் வீடியோவே ஷூட் பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருந்தேன். அசர் தொழுதுட்டு கொஞ்சம் ஒர்க்ஸ் இருந்துச்சா, ஸோ அதெல்லாம் ஃபினிஷ் பண்ணிவிட்டு மக்ரிப்னா தொழுது முடிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் கிச்சன் டூர் வந்து ஷூட் பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். என்னவோ தெரியல, எடுக்கிறதுக்கு மனசே இல்லை. ஏன்னா வந்து மினி விலாக்ஸில் வந்து கிச்சன் ஃபுல்லாக தான் வந்து ஃபோக்கஸ் பண்ணி வந்து ஷூட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இருந்தாலுமே வந்து கிச்சன் டூர் போடுங்க சொல்லி கேட்டுகிட்டே இருந்தீங்களா, சரி ஓகேன்னு சொல்லிவிட்டு என்னால் முடிஞ்ச அளவுக்கு பெஸ்ட்டாக வந்து ஷூட் பண்ணியிருக்கேன். இப்போ கிச்சன் டூர் பார்க்கலாமா? ஃபர்ஸ்ட் வந்து கிச்சன் எங்கே இருக்குன்றத சொல்கிறேன். ஹால், லிவிங் ரூம் இருக்குல்ல, ஸோ லிவிங் ரூமுக்கும் டைனிங் ரூமுக்கும் இன் பிட்வீன் சென்டரில் வந்து கிச்சன் வந்து இருக்குது. ஃபர்ஸ்ட் கிச்சனுக்குள்ளே என்ட்ரி ஆனதும் டோர் இருக்கும். இது ஆக்சுவலாக கிச்சன் டோர் தான், பட் ஆனால் இந்த டோர் நாங்கள் இது வரைக்குமே யூஸ் பண்ணதே கிடையாது. ஒரு வாட்டி கிச்சன் வந்து ஃபுல்லாக ஒரு கிளான்ஸ் பார்க்கலாமா? அண்ட் கிச்சன் எப்படி ரெடி பண்ணியிருக்காங்கன்னா ரெக்டாங்குலர் ஷேப்பில், ஸோ இந்த மாதிரி வேறு மாதிரிலாம் இல்லை. பார்க்குறதுக்கு அப்படியே ஸ்கொயர் மாதிரி பாக்ஸ் மாதிரி இருக்கும். அதே மாதிரி கவுண்டர் டாப் கூட எல் ஷேப் தான். இப்போ கிச்சனில் வந்து கீழே வந்து நீட்டாக வந்து ஒரு பெரிய மேட் வந்து விரிச்சிருக்கும். கிச்சன் மட்டும் இல்லை, வீடு ஃபுல்லாகவே சேம் டைல்ஸ் தான், லைக் சாண்டல் மாதிரி இருக்கும் பார்க்குறதுக்கு. இப்போ ரைட் சைட்லேருந்து பார்க்கலாமா? ஃபர்ஸ்ட்டு ரைட் சைட் பார்த்திங்கன்னா ஷெல்ஃப் இருக்கும். இங்கே வந்து வெசல்ஸ்லாம் வந்து அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்கோம். ஷெல்ஃபுமே வந்து 5 ஸ்லாப்ஸ் வந்து இருக்குது. அப்புறம் இங்கே வச்சுருக்க எல்லா வெசல்ஸுமே வந்து டெய்லி யூசேஜ்க்கு வந்து யூஸ் பண்ணுறது தான். ஸோ நிறைய வெசல்ஸ் வாங்கி அப்படியே வச்சுக்காமல் ஸோ லிமிட்டடாக வந்து வெசல்ஸ் வந்து யூஸ் பண்ணி வச்சுருக்காங்க. ஆல்ரெடி கிச்சன் ஆர்கனைசேஷன் வீடியோஸில் வந்து பார்த்துருப்போம். ஸோ என்னென்ன வெசல்ஸ் வச்சுருக்கோம், எங்கே வாங்கியிருக்கோம், அப்புறம் என்னென்ன கண்டெய்னர் யூஸ் பண்ணுறோம், அதுவும் எங்கே வாங்கியிருக்கோம், எவ்வளோ நாள் யூஸ் பண்ணுறோம், அது வரைக்குமே டீட்டெயிலாக வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். அப்படி நீங்கள் பார்க்கலன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் அதில் லிங்க் கொடுக்குறேன், கிளிக் பண்ணி பார்த்துக்கோங்க. மேலே ஃபஸ்ட்டு ஷெல்ஃபில் பார்த்தீங்கன்னா க்ளோஸ் பண்ணி வைக்கிற மாதிரி ஒரு 3 to 4 வந்து லெட்ஸ் இருக்கும். அப்புறம் சாசர் இருக்கும், டீ சாசர் இருக்கும். தென் பெரிய பவுல்ஸ் வந்து ஒரு 3 to 4 வச்சுருந்தோம். அப்புறம் செகண்ட் ஷெல்ஃபில் பார்த்தீங்கன்னா கிளாஸ் கண்டெய்னர் இருக்கும். அப்புறம் சாக்லேட் மோசஸ் வாங்கியிருந்தா ஒரு டப்பா, பிளாக் மூடி போட்டு சின்ன டப்பா இருக்குல்ல, ஸோ அந்த டப்பா வந்து சேவ் பண்ணி வச்சுருக்கிறது தான் இவ்வளோ வந்து இருந்துச்சு. மோஸ்ட்டாக நாங்கள் யூஸ் பண்ணுறது எல்லாமே வந்து டிமார்ட்டில் தான் வந்து வாங்கியிருக்கோம். பாதி வந்து மீஷோவில் வந்து ஆர்டர் பண்ணி வாங்கினது தான். அப்புறம் மீதி எல்லாம் வந்து இங்கே பக்கத்தில் லோக்கல் ஷாப்லலாம் போகிறோம்ல, ஸோ அவங்க போகும்போது ஒன்று மம்மி வாங்குவாங்க. ஸோ அதுதான். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து தேர்ட் ஷெல்ஃபில் பார்த்தீங்கன்னா ஆயில் பாட்டில் இருக்குது. ஒரு ட்ரேயில் வச்சுருக்காங்க. ஆயில் பாட்டில் இருக்குது. அப்புறம் கேசரி பவுடர் இருக்குல்ல, ஸோ அந்த டப்பா வச்சுருக்காங்க. தென் பெருங்காயம் அதெல்லாம் இருக்குது. நெக்ஸ்ட்டு வந்து பக்கத்தில் ப்ளூ கலர் ட்ரே இருக்குமா, ஸோ அதில் வந்து கஸ்தூரி மேத்தி அப்புறம் இன்னும் 3 இருக்குது. அதில் என்ன இருக்குதுன்னு தெரியல. ஸோ அதெல்லாம் வந்து இருக்குது. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து இந்த கண்டெய்னர் பார்த்தீங்கன்னா ஒயிட் கலரில் கேப் வச்சுருக்குல்ல, ஸோ இது வந்து டிமார்ட்டில் தான் வாங்கினதுன்னு நினைக்கிறேன். ஃபஸ்ட்டு 3 லாஸ்ட்டில் 3 இருக்குல்ல, ஸோ அது வந்து கொஞ்சம் பெருசாக இருக்கும். தென் நெக்ஸ்ட்டு வந்து ஒரு 2 இன்ச்சஸ் வந்து கம்மியாக இருக்கும். நெக்ஸ்ட்டு 4 பாக்ஸஸ், இதுவுமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பெரிய கண்டெய்னரில் ஃபில் பண்ணி வச்சுருக்க அந்த இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக இருந்துச்சுன்னா இந்த பாக்ஸில் வந்து சேவ் பண்ணி வைப்பாங்க. அப்புறம் பக்கத்தில் இருக்க பிளாக் பாக்ஸ் எல்லாமே வந்து டிமார்ட்டில் தான் வாங்கியிருக்கோம். இதுவுமே ஒரு பிளாஸ்டிக் தான், பட் எல்லாருமே பிளாஸ்டிக் வாங்கிக்கோங்க சொல்லி ப்ரிஃபர் பண்ண மாட்டேன். நிறைய பேருக்கும் கிளாஸஸுமே பிடிக்கும். நாங்கள் வந்து பிளாஸ்டிக்கும் வச்சுருக்கோம், கிளாஸும் வச்சுருக்கோம், ரெண்டுமே மிக்ஸ் பண்ணி தான் வச்சுருக்கோம். அப்புறம் இந்த பிளாக் கேப் போட்டு 2 கண்டெய்னர் இருக்குல்ல, ஒன்றுத்தில் சேமியா வச்சுருக்கோம், பின்னாடி வந்து அதில் கோகோ பவுடர் இருக்குது. ஸோ இது ரெண்டுமே வந்து டிமார்ட்டில் தான் வாங்கினது. ரொம்பவே அஃபோர்டபுளான ஒரு ப்ரைஸ் தான். தென் பக்கத்தில் இருக்குல்ல, ஸோ இந்த பிளாக் பாக்ஸில் வந்து பருப்பு, அந்த பருப்பே வந்து 2 வச்சுருக்காங்க. அப்புறம் உளுந்து இருக்குது. ஸோ அதெல்லாம் இருக்குது. இதெல்லாம் வந்து லோக்கல் ஷாப்பில் வாங்கியிருந்தது தான். லோக்கல் ஷாப்பில் போயிட்டு வாங்குவோன்னு சொன்னல, ஸோ இதுக்குன்னு தனியாக போக மாட்டோம். வேறு ஏதாவது வாங்கும் போது இதெல்லாம் வாங்கிட்டு வந்துடுவோம். தென் மூவ் ஆன் டு த நெக்ஸ்ட் ஸ்லாப். இதில் பார்த்திங்கன்னா ஸ்டாண்ட் வச்சுருக்கோம். அதில் வந்து தட்டு அதெல்லாம் வந்து இருக்குது. இதை டீட்டெயிலாக வந்து பார்த்துருப்போம்னு நினைக்கிறேன். அப்புறம் பாயசம் செய்கிறது இல்லை வேறு ஏதாவது செய்கிறது அதெல்லாம் வச்சுருக்கோம். அங்கேயும் இதில் ஒரு சின்னதாக வந்து டீ சாசர் வந்து வச்சுருக்கோம். அப்புறம் ஒரு குக்கர் வச்சுருக்கோம். அது வந்து ஹாக்கின்ஸ் தான். அப்படி தான் மோரோவர் இதை தான் வந்து இதில் ஃபில் பண்ணி வச்சுருக்கோம். இந்த லாஸ்ட்டாக இருக்கிற ஸ்லாப்பில் வந்து ஸ்டாண்டில் வந்து தவா, ஸோ அதெல்லாம் வச்சுருக்கோம். என்னென்ன தவா வச்சுருக்கோன்றதையும் டீட்டெயிலாக ஷேர் பண்ணியிருக்கேன். நான்ஸ்டிக் பேனு, இரும்பு பேன் வச்சுருக்காங்க. அப்புறம் பேன் கேக் யூஸ் பண்ணுறது, ப்ரெட்டுக்கு யூஸ் பண்ணுறது, அப்புறம் நார்மல் தோசை ஊற்றுறது, சப்பாத்தி செய்கிறது, இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டான பேன்ஸ் வச்சுருக்கோம். தென் குக்கர் வச்சுருக்கோம். அப்புறம் ரைட் சைட் ஷெல்ஃபில் வந்து இவ்வளோ தான் இருக்குது. இப்போது நெக்ஸ்ட்டு பக்கத்தில் பார்த்திங்கன்னா ஒரு ட்ரே இருக்கும். இங்கே வந்து ஆனியன்ஸ் தான் வந்து வச்சுருக்கோம். இப்போ ஆனியன் வந்து வாங்கணும் போயிட்டு, ஸோ அதனால் இப்போதைக்கு அதில் ஃபில் பண்ணல. அப்புறம் ஒரு ட்ரே வச்சுட்டு அதில் இஞ்சி அப்புறம் பூண்டு வச்சுருக்கோம். கீழே வந்து நெக்ஸ்ட்டு ட்ரேயில் வந்து தேங்காய் அதெல்லாம் இருக்குது. சின்ன வெங்காயம் அப்புறம் பொட்டேட்டோ அதெல்லாம் வச்சுருப்போம். ஃபஸ்ட்டு ரேக்கில் வந்து கிழங்கு இருக்குல்ல, ஸோ அது வந்து குக் பண்ணுறதுக்காக வச்சுருந்தோமா, ஸோ அதுலேருந்து வேறு வேறாக வந்துருந்துச்சு. ஸோ ஓகே கார்டனில் வச்சிடலான்னு சொல்லிட்டு அப்படியே வச்சுருந்தேன். பக்கத்தில் பார்த்திங்கன்னா
ரேக் இருக்கும். இதுவுமே ஆன்லைனில் வாங்கினது தான். நிறைய யுட்டென்சில்ஸை வந்து ஸ்டோர் பண்ணி வைக்கலாம். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். லைக் கரண்டீஸ் அதெல்லாம் வந்து வச்சுருக்கேன் இதில். நெக்ஸ்ட்டு வந்து சின்ன சின்ன பவுல்ஸ் எல்லாம் இருக்குது. அப்புறம் சின்ன சின்ன பிளேட்ஸ்லாம் இருக்குல்ல, ஸோ அதெல்லாம் வந்து இதில் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கோம். மேலே வந்து கெட்டில் இருக்குது. அப்புறம் 2 புல்லட் ஜார் இருக்குது. ஒரு வந்து சாப்பிங் போர்ட்ஸ் இருக்குது. தென் நெக்ஸ்ட்டு வந்து கவுண்டர் டாப் போகலாமா? கவுண்டர் டாப்பில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து அவன் வச்சுருக்கோம். அவன் மேலே ஒரு கிளாத் இருக்கும். அதுக்கு மேலே ஆர்ட்டிஃபிஷியல் ஒரு ஃப்ளார், அது வந்து டிமார்ட்டில் வாங்கினது தான், பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அப்புறம் அதுக்கு பின்னாடி டீ, சுகர், அப்புறம் காஃபி சொல்லிட்டு தனித்தனியாக டப்பா வாங்கி வச்சுருக்கோம். ஸோ இது வந்து லோக்கல் ஷாப்பில் வாங்கினது தான் இந்த பாக்ஸு. இவ்வளோ தான் இந்த சைடு இருக்குது. தென் பிசைடில் மிக்சிங் ஜார் வச்சுருக்கோம். அது கீழே ஒரு கிளாத் வச்சுட்டு ஒரு ஸ்டாண்ட் இருக்கும். இந்த ஸ்டாண்டு ரொம்ப வருஷமாக வந்து மம்மி வச்சுருக்காங்க. ஸோ ஆக்சுவலாக இது கிரே கலரில் இருக்குமா, ஸோ அண்ணா பெயிண்ட் அடிச்சுட்டு பிளாக் பெயிண்ட் வந்து ஃபுல்லாக அடிச்சிட்டான். அப்புறமா அது கீழே ஒரு கேர்ட் டப்பா இருக்குது. பட் ஆனால் அதுக்குள்ளே கேர்ட் கிடையாது, நெய் தான் இருக்கும். ஸோ இது வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ இவ்வளோ தான் இந்த சைடு இருக்குது. இந்த நெக்ஸ்ட்டு வந்து லெஃப்ட் ஹேண்ட் சைட் பக்கத்தில் என்ன வச்சுருக்கோன்னா ஒரு ட்ரே இருக்கும். அந்த ட்ரேல டிமார்ட்டில் வாங்கின ஒரு 2 கண்டெய்னர் குட்டி குட்டியாக வந்து கிளாஸில் இருக்கும். ஸோ அதில் சிக்கன் 65 மசாலா, அப்புறம் இன்னொன்று வந்து காஷ்மீரி சில்லி அதெல்லாம் வச்சுருக்காங்க. அதுக்கு பின்னாடி வந்து 2 கிளாஸ் பாட்டில் இருக்கும். ஸோ அதில் ஒன்றுத்தில் வந்து பெப்பர் இருக்கும், இன்னொன்றுல வந்து உப்பு இருக்கும். அதுக்கு பின்னாடி ஒரு கிளாஸ் இருக்கும். ஸோ அது வந்து பெப்பர், நல்லா பவுடர் பெப்பர் ஆக்கிறதுக்காக வந்து அது வச்சுருக்கோம். ஸோ அது வந்து மீஷோவில் வந்து ஆர்டர் பண்ணிட்டு இருந்ததுன்னு நினைக்கிறேன். அப்புறமா அது பக்கத்தில் குட்டியாக வந்து கேண்டில் வச்சுருக்கோம். ஸோ இது ரேட் பார்த்திங்கன்னா 99, அதாவது 100 ருபீஸ் தான். டிமார்ட்டில் வாங்கினது தான். ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. நெக்ஸ்ட்டு வந்து அதுக்கு பின்னாடி இருக்கிறது வந்து ஆயில் கண்டெய்னர். அது 2மே வந்து பிளாஸ்டிக் தான். டேடி வாங்கிட்டு வந்திருந்தாங்க. ஸோ அது வந்து இப்போ ரீசெண்டாக வாங்கினது தான். ஓவராலாக அந்த சின்ன ட்ரேயில் இவ்வளோத்தையும் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கோம். நெக்ஸ்ட்டு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டாண்ட் என்னடா காலியாக இருக்குன்னு பார்க்குறீங்களா? அது ஒன்றும் இல்லை, டிஷ்யூ பண்டில் தான். டிஷ்யூ கொஞ்சம் காலியாகிடுச்சு. ஸோ ஆர்டர் பண்ணியிருக்கோம். ஸோ அதுவுமே ஆன்லைனில் தான் வாங்கியிருக்கோம். அதுக்கு பக்கத்தில் ஸ்டாண்ட் இருக்குது. ஸோ உடன் ஸ்டாண்டு, இதுவுமே ஆன்லைனில் தான் வாங்கினோம். ஸோ அதுலேயுமே வந்து வுட்டில் வச்சுருக்க அந்த கட்டை, கரண்டி அதெல்லாம் வந்து இருக்கும். அதுக்கு பக்கத்துல பார்த்தீங்கன்னா ஸ்டாண்ட் இருக்குது. அந்த ஸ்டாண்டில் அஞ்சரை பட்டை வச்சுருக்காங்க. ஸோ மிளகாய்த்தூள், மஞ்சள்தூள், தனியாத்தூள் அதெல்லாம் இருக்கும்ல, ஸோ அதெல்லாம் வந்து ஃபர்ஸ்ட்டு ட்ரேயில் இருக்கும். ஆனால் அஞ்சரை பட்டி தான் சொல்லுவாங்க. பட் அதுக்குள்ளே 7 to 8 வரைக்குமே இருக்கும். ஸோ அந்த கண்டெய்னர் இருக்கும். அது கீழே இருக்கிறதுல பார்த்தீங்கன்னா மிளகு, சீரகம், சோம்பு அதெல்லாம் வந்து வச்சுருக்காங்க. மேலே இருக்க ஜாடியில் வந்து புளி வந்து வச்சுருக்கோம். இவ்வளோ தான் இந்த ஸ்டாண்டில் வந்து இருக்குது. பக்கத்தில் பார்த்தீங்கன்னா அதுவுமே இன்னொரு ஸ்டாண்ட் தான். ஸோ இந்த 2 ஸ்டாண்டுமே வந்து தனித்தனியாக தான் வாங்கினாங்க. பட் ஆனால் செட் ஆகிடுச்சு. இதில் வந்து ஃபர்ஸ்ட்டு மேலே ஒரு ட்ரேயில் வந்து ஆயில் வந்து வச்சுருக்கோம். ஸோ அந்த ஆயில் கிளாஸஸ் 4மே வந்து டிமார்ட்டை தான் வாங்கியிருக்கோம். பக்கத்தில் லாஸ்ட்டாக குட்டியாக இருக்குல்ல, ஸோ அது மட்டும் ஆன்லைனில் ஆர்டர் பண்ணியிருந்தோம். அது கீழே இருக்க 3 ஜாடியும் வந்து 2 ஒன்றா வாங்கினோமா, இன்னொன்று வந்து தனியாக வந்து வாங்கினோம். அதனால் கொஞ்சம் அது மட்டும் டிசைன்ஸ் மட்டும் வேறு மாதிரி இருக்கும். அதில் வந்து சால்ட் உப்பு ஒன்றுத்துல இருக்கும். 2த்துலேயுமே வந்து கல் உப்பு வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுருக்காங்க. அப்புறமா அது பக்கத்தில் பார்த்திங்கன்னா ஒரு கிளாத் வச்சுருக்கோம். ஸோ ஏன்னா வாஷ் பண்ணிவிட்டு துடைக்கிறதுக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்ல, ஸோ அதுக்காக தான். கவுண்டர் டாப் வந்து எல் மாதிரி வரும்ல, ஸோ அது கட் ஆகும்போது அந்த கேஸ் வந்து கேஸ் ஸ்டவ் வச்சுருக்கோம். ஸோ இது வாங்கியும் வந்து 6 இயர்ஸ் ஆகுது. பிஜியான் தான். ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய விண்டோ இருக்கும் கிச்சனில். இது தான் ரொம்ப பிரைட்டாக இருக்கும். அதே மாதிரி அந்த விண்டோலேயுமே வந்து ஒரு ஸ்டாண்டு வச்சுட்டு மம்மி ஹேங் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ அதில் வந்து 3 ஸ்டாண்ட் இருக்கும். ஒன்றுத்தில் வந்து குட்டி குட்டியாக வந்து கரண்டி இருக்குது. ஒன்றுத்தில் பெரிய பெரிய கரண்டி அதெல்லாம் வச்சுருக்காங்க. நடுவில் லைட்டர், அப்புறம் நைஃப் அதெல்லாம் வந்து இருக்கும். தென் அது கீழேயே பார்த்தீங்கன்னா அதே ஸ்டாண்டில் வந்து மெஷர்மெண்ட் கப்ஸ் இருக்கும். அப்புறம் சேவ் பண்ணுறது அதெல்லாம் வந்து அதில் வச்சுருக்கோம். ஸோ இதுதான் வந்து இந்த சைடு இருக்கும். தென் லெஃப்ட் ஹேண்ட் சைட் பார்த்தீங்கன்னா ஒரு பைப் இருக்குமா, இதுக்கு மேலே வந்து ஒரு 2 பிளாஸ்டிக் கிளாஸ் இருக்கும். அப்புறம் நார்மல் யூசேஜ் கிளாஸ் இருக்கும். ஆக்சுவலாக அது வந்து மோட்ரு ஆன் பண்ணாங்கன்னா இதுலேருந்து தண்ணி வருதா சொல்லி செக் பண்ணி பார்ப்பாங்களே, ஸோ அதுதான். தென் கவுண்டர் டாப் கம்ப்ளீட் ஆகிட்டோன்னா லாஸ்ட்டில் வந்து வாஷ் பேசின் இருக்கும். ஸோ அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டாண்ட் வச்சுட்டு சோப்பு பாக்ஸு, அப்புறம் விம் ஜெல் அதெல்லாம் இருக்கும். தென் நெக்ஸ்ட்டு இந்த சைடில் வந்து ப்ரஷ்ஷு அதெல்லாம் வந்து வச்சுருக்கோம். அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா 2 ஷெல்ஃப் மாதிரி இருக்கும். ஸோ அதில் வந்து சின்னதாக ஒரு ஸ்டாண்ட் வச்சுட்டு குட்டி குட்டியாக வந்து பிளேட்ஸ் வந்து ஆர்கனைஸ் பண்ணி வச்சுருக்கோம். அதுக்கு பக்கத்தில் குட்டி குட்டியாக கிளாஸஸ் இருக்கும். அப்புறம் கப்ஸ் இருக்கும். ஸோ அதெல்லாம் வந்து இதில் வச்சுருக்காங்க. லைக் இடியாப்பம் புளிகிறது அதெல்லாம் இருக்கும். அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா தண்ணி குடிக்கிறது சொம்பெல்லாம் இருக்கும்ல, ஸோ அதெல்லாம் வந்து இருக்கும். பின்னாடி வந்து டிஃபன் பாக்ஸஸ் அதெல்லாம் வந்து வச்சுருக்காங்க.
இன்னொரு விஷயம் என்னென்னா, கிச்சன் டூர் வீடியோ ஷூட் பண்ணுறேன்னு சொல்லிட்டு எந்த ஒரு சேஞ்சஸுமே பண்ணலை. பார்த்துருந்தாலே தெரிஞ்சிருக்கும். எப்படி நார்மலாக கிச்சன் இருக்குமோ அதே மாதிரி தான் இப்பயும் இருக்குது. ஸோ வீடியோ எடுக்க போகிறோம் சொல்லிட்டு க்ளீன் பண்ணுறது, ஸோ அதெல்லாம் எதுவுமே கிடையாது. ஏன்னா எப்போவுமே கிச்சன் வந்து பார்க்குறதுக்கு இப்படி தான் நீட்டாக க்ளீனாக இருக்கும். இப்போ அது கீழே வாஷ் பேசின் இருக்குமா, அப்புறம் அங்கே ஒரு ஷவர் வச்சுருக்கோம். ஸோ அவ்வளோதான். இது இந்த சைடு இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து இப்போ கீழே பார்க்கலாமா, அது கீழேயே வந்து ஒரு ஸ்டாண்ட் வச்சுருக்கோம். வாஷ் பண்ணி வச்சுருக்கிறது எல்லாத்தையும் வந்து வைக்கிறதுக்காக டப்பு இருக்கும். அப்புறம் கேஸ் கீழே வந்து ஒரு ஷெல்ஃப் இருக்கும். 2 ஷெல்ஃப் இருக்கும். அதில் இட்லி பாத்திரம், அப்புறம் குக்கரு, அப்புறம் நார்மல் சாப்பாடு வைக்கிற பாத்திரம் அதெல்லாம் வந்து இருக்கும். அது கீழேயே வந்து கடாய் வச்சுருக்கோம். சின்னது, பெருசு பெருசு அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் லாஸ்ட்டில் வந்து மண்பானை அதெல்லாம் வந்து இருக்கும். தென் ரைட் ஹேண்ட் சைட் பார்த்தீங்கன்னா 2 ட்ரம் இருக்கும். ஒன்றுத்துல வந்து அரிசி வச்சுருக்கோம், நார்மலாக யூஸ் பண்ணுறோம்ல, ஸோ அது. இன்னொன்றுத்துல வந்து கோதுமை மாவு இருக்கும். அதுக்கு லாஸ்ட்டில் தான் வந்து சிலிண்டர் வச்சுருக்கோம். நெக்ஸ்ட்டு பக்கத்துலேயே வந்து அகெயின் ஒரு 2 ஸ்லாப் இருக்கும். ஒன்றுத்துல வந்து டப்ஸ் எல்லாம் வச்சுருக்கோம். இன்னொன்றுத்துல கீழே வந்து மிக்சிங் ஜார்ஸு அதெல்லாம் வந்து இருக்கும். ஹாட் பாக்ஸு. ஓரளவுக்கு பார்த்துருந்தீங்கனாலே தெரிஞ்சிருக்கும் என்னென்ன பொருள் வந்து இதில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் தட்ஸ் ஆல். என்னால் முடிஞ்ச அளவுக்கு வந்து வீடியோ ஷூட் பண்ணியிருக்கேன். ஹோப் திஸ் வீடியோ இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சுன்னா லைக் பண்ணிவிட்டு சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.